அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் வீடுகளில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறாவிட்டால் ரூபாய் 5000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெறும் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. செல்லப்பிராணிகள் தெருநாய்களின் விவரங்களை சேகரிக்க 2 லட்சம் மைக்ரோசிப்களை கொள்முதல் செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் வீடுகளில் வளர்க்கப்படும் செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெறாவிட்டால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெறும் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜபர்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜபர்சன், விவரங்கள் என்ன? சென்னையில் தற்போது தொடர்ந்து நாய் தொல்லை அதிகரித்து வருவதாக தொடர்ந்து புகார்கள் வருகிறது. பொது இடங்கள்ல நடந்து செல்லக்கூடிய நபர்களை தொடர்ந்து நாய்கள் அச்சுறுத்துவதும் கடிப்பதும் தொடர்ந்து வாடிக்கையாக வருகிறது. இதை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள்ல மாநகராட்சி ஈடுபட்டு வருகிறது. அதற்கு அந்த நாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசிகள் போடும் பணி என பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் வீடுகள்ல வளர்க்கக்கூடிய நாய்களுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகளை மாநகராட்சி விதித்திருக்கிறது. இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்தில் அதற்கான தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது வரக்கூடிய 30ஆம் தேதிக்குள்ளாக வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் தொடர்ச்சியாக மாநகராட்சிக்கு நேரடியாக வந்து அதற்குரிய வெட்டினரி மருத்துவமனைகள்ல நேரடியாக சென்று அந்த நாய்களுக்கு சிப் பொருத்தக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. உடனடியாக சென்று சிப்பு பொருத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அதை செய்ய தவறினால் 5000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போல செல்லப்பிராணிகளை பொது இடத்துல அழைத்து செல்லும் போது கழுத்தில் பட்டை அணிந்து அழைத்து செல்ல வேண்டும். வாயில வந்து மூடி செல்வதற்கான நடவடிக்கைகள்ல ஈடுபட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை அதை செய்ய தவறினால் அதற்காக 500 ரூபாய் அபராதம் விதிக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதே போல பெருநாய்கள் மட்டுமல்லாமல் வீடுகளில் வளர்க்கக்கூடிய நாய்களை பொது இடங்கள்ல அழைத்து செல்லும் போது பத்திரமாக அழைத்து வர வேண்டியது அந்த அவர்களுடைய கடமை என்றும் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் முழு பொறுப்பு அந்த நாயுடைய உரிமையாளர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.